பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலே 2 வகையான காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது என்ன காரியம் என்றால் வைராக்கியம். வைராக்கியத்தில் நல்ல வைராக்கியமும் உண்டு, தீமையான விஷயத்திற்கு வைராக்கியம் பாராட்டுவதும் உண்டு. இந்த 2 வகையான வைராக்கியத்தை குறித்து வேதத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 18வது இறைவசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் என்று பவுல் எழுதியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதாவது நல்ல நல்ல விஷயங்களிலே நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்தெந்த விஷயத்தில் வைராக்கியம் பாராட்ட வேண்டும்? உதாரணமாக, நான் காலையில் எழுந்த உடனே முதலாவது மணி நேரத்தை ஆண்டவருக்கு நான் கொடுத்து விட்டுதான் என்னுடைய வேலைகளை நான் ஆரம்பிப்பேன் என்று சொல்லி அந்த காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நான் ஜெபிக்காமல் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், ஜெபிக்காமல் சாப்பிட கூட மாட்டேன் என்று சொல்லி ஜெபம் செய்துவிட்டு, எந்த காரியமாக இருந்தாலும் ஜெபம் செய்துவிட்டு அந்த காரியத்தை செய்வதில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. அதே போல ஆண்டவர் சொல்லி இருக்கிற வசனத்தின்படி நான் நடக்கணும், அந்த வசனத்தின்படி நான் வாழணும் அப்படின்னு வசனத்தின்படி செய்யறதுல வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. பிரைஸ் தி லார்ட். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், எனக்கு ஒரு வருடத்திலே ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டது, அவரை என்னால மன்னிக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை சிநேகிக்கணும், உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும்னு. அப்ப வசனத்தின்படி நான் செய்ய நினைக்கிறேன், என்னால முடியல. அப்ப நான் ஆண்டவர் இடத்துல போய் என்னை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நம்ம செபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அந்த மனக்கசப்பை நீக்குவார். என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்னை விட்டு கொடுத்து என்னை தாழ்த்தி நல்ல விஷயத்துல நான் வைராக்கியம் பாராட்டும் போது, யாரிடத்துல மனக்கசப்பா இருந்தேனோ அவரிடத்துல நான் போய் நானே வாலண்டியரா ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவர் அதுல பிரியப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். இதே போல தீமை விஷயத்திற்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு காரியத்தை குறித்து யாக்கோபு 3வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தீமையான விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டும் பொழுது அங்கே கலகம் ஏற்படுகிறதாம், துர்ச்செயல்கள் ஏற்படுகிறதாம், தீமையான காரியங்கள் நமக்கு ஏற்படுகிறதாம். அதனால தீமையான காரியம் என்று சொல்லுதான், ஒருத்தவங்கள்ட்ட மனக்கசப்பா இருக்கும் பொழுது வசனத்தின்படி நான் செய்யாம என்னால அவங்கள மன்னிக்க முடியாது, அவங்க எனக்கு விரோதமா இப்படி பேசிட்டாங்க, அவங்க மூஞ்ச கூட நான் பார்க்க மாட்டேன், அவங்க இடத்துல நான் பேச மாட்டேன்னு சொல்லி சில காரியங்களை நம்ம வைராக்கியம் பாராட்டுவோம். மாமியார் மருமகளுக்கு விரோதமாய், மருமகள் மாமியாருக்கு விரோதமாய், பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய் எழும்புகிற காலங்களிலே நம்ம இருக்கிறோம். அதனால தீமையான காரியங்களிலே நம்ம வைராக்கியம் பாராட்டாமல் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுல வைராக்கியம் பாராட்டும் பொழுது நிச்சயமாக அதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பது நிச்சயம். கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேத பகுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2 வகையான வைராக்கியங்களை குறித்து எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாசித்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையிலே அதை கடைபிடித்து வாழ, துர்ச்செய்கைகள் நடக்காதபடிக்கு கெட்ட விஷயத்துல நாங்கள் வைராக்கியம் பாராட்டாம நல்ல விஷயங்களில நாங்கள் வைராக்கியம் பாராட்டி உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. அப்படியே நீர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.